கருணாநிதி இந்திய அரசியலில் இவர் ஒரு சகாப்தம். இந்தியாவின் தென்னகத்தில் உள்ள ஒரு மாநில கட்சியின் தலைவர். இந்திய அரசியல் வரலாற்றில் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக தவிர்க்க முடியாத அரசியல்வாதிகளின் பட்டியலில் எப்போதும் இவருக்கு ஓர் இடம் இருந்திருக்கிறது. நாளிதழ்களில் இவர் பெயர் இடம்பெறாத நாட்கள் இல்லை. இவரை புகழ்ந்தோ தூற்றியோ பேசாத தலைவர்கள் இல்லை. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருக்குவளை என்னும் கிராமத்தில் 1924 ஜூன் 3 முத்துவேலருக்கும் அஞ்சுகம் அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் கருணாநிதி. சிறுவயது முதலே கருணாநிதி போராட்ட குணம் மிக்கவராக விளங்கினார். அவர் 6ஆம் வகுப்பு சேர்வதற்கு பள்ளியில் இடம் தர தலைமை ஆசிரியர் மறுத்துவிட்டார். அதற்கெல்லாம் அஞ்சாத கருணாநிதி அங்கேயே அமர்ந்து தலைமை ஆசிரியரை எதிர்த்து போராடி அதில் வெற்றி கண்டு அதே பள்ளியில் சேர்ந்தார். பள்ளி பருவத்தில் நாடகம், கவிதை, இலக்கியம் ஆகியவற்றில் அதிக நாட்டம் கொண்ட கருணாநிதி உடன்படித்த மாணவர்கள் சிலரின் உதவியுடன் திருவாரூர் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் எனும் அமைப்பை உருவாக்கினார். அதன் வழியாக மாணவநேசன் என்னும் கையெழுத்து பத்திரிகையை வெளியிட்டு இளைஞர்களை திரட்டினார். அரசியலுக்கு பெயர் போன தலைவராக பார்க்கப்படும் கருணாநிதி இயல்பிலேயே ஒரு பேச்சாளராக இருந்தார். கருணாநிதியின் முதல் மேடை பேச்சு நட்பு குறித்தது. 8ஆம் வகுப்பு மாணவராக இருந்தபோது 1939ஆம் ஆண்டு பள்ளியில் நடந்த பேச்சு போட்டியில் நட்பு என்ற தலைப்பில் பேசினார். அந்த பேச்சு போட்டியில் தொடங்கிய கருணாநிதியின் பேச்சாற்றல் அன்று முதல் அவர் இறக்கும் தருவாய் வரையில் அவரை ஆகச்சிறந்த பேச்சாளராகவே உலகம் அடையாளப்படுத்திக் கொண்டது. 1937 ஆட்சியில் இருந்த ராஜாஜி அரசு பள்ளிகளில் ஹிந்தி படிப்பை கட்டாயமாக்கியது. அதை கண்டித்து அப்போதைய எதிர்க்கட்சியான நீதி கட்சி தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தது. கருணாநிதியும் தன்னுடைய பள்ளி நண்பர்களை ஒருங்கிணைத்து இளைஞர் மறுமலர்ச்சி அமைப்பு என்ற இயக்கத்தை தொடங்கி ஹிந்தி எதிர்ப்பு பேரணிகளையும் நடத்தினார். நீதி கட்சியின் தூணாக கருதப்பட்ட அழகிரிசாமியின் பேச்சால் ஈர்க்கப்பட்ட கருணாநிதி தனது 14வது அகவையில் நீதி கட்சியில் சேர்ந்தார். தீரா இலக்கிய பசி கொண்ட கருணாநிதி பல்வேறு இலக்கிய படைப்புகளை எழுதினார். ஒருமுறை அறிஞர் அண்ணா நடத்தி வந்த திராவிட நாடு இதழில் கருணாநிதி எழுதிய இளமை பலி என்னும் படைப்பு வெளிவந்தது. கட்டுரையை படித்த அண்ணா கட்டுரையாளரை பார்க்க விரும்பினார். திருவாரூரில் நடைபெற்ற கூட்டத்தில் கருணாநிதியை சந்தித்த அண்ணா சிறுவனான கருணாநிதியின் எழுத்தாற்றலை கண்டு வியந்தார். வயது முதிர்ந்த ஒரு நபரை எதிர்பார்த்த அண்ணா சிறுவரான கருணாநிதியின் எழுத்தாற்றலை பாராட்டினார். அதே வேளையில் பள்ளி படிப்பில் கவனத்தை செலுத்துமாறும் அறிவுரை கூறினார். அண்ணாவின் சொல்லை கருணாநிதி கேட்காமல் இருந்தது இந்த இடத்தில் மட்டும்தான். பள்ளி இறுதியாண்டு தேர்வில் கருணாநிதி 3 முறை தோல்வியுற்றார். இருந்தாலும் ஒருபுறம் நாடகங்களுக்கு கதை எழுதத் தொடங்கிய அவர் மறுபுறம் திராவிடர் கழகத்தினருடன் பயணித்தார். கருணாநிதியின் கூறிய எழுத்தும் வளமான பேச்சாற்றலும் அவருக்கு மிக குறுகிய காலத்தில் திராவிடர் கழகத்தில் செல்வாக்கினை ஈட்டி தந்தது. அந்த சமயத்தில் புதுச்சேரியில் திராவிடர் கழகம் நடத்திய மாநாட்டின் அமைப்பாளராக கருணாநிதியை பெரியார் நியமித்தார். 1942 தன் முரசொலி ஏட்டினை தொடங்கினார். அண்ணா தன் தம்பிகளுக்கு கடிதம் எழுதுவது போல தானும் உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதினார். மேலும் பெரியார் நடத்திய குடியரசு இதழிலும் ஆசிரியராக பணியாற்றினார். இந்த நிலையில்தான் எம்ஜிஆரின் ராஜகுமாரி திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதும் வாய்ப்பு கருணாநிதிக்கு கிடைத்தது. கருணாநிதியின் பட்டை தீட்டிய கூர்மையான வசனங்களால் ராஜகுமாரி திரைப்படம் பெரு வெற்றியடைந்தது. இதனைத் தொடர்ந்து ஏராளமான திரைப்பட வாய்ப்புகள் வர தமிழ் திரையுலகின் முன்னணி வசனகர்த்தாவாக மாறினார் கருணாநிதி. 1952 கருணாநிதியின் வசனத்தில் வெளிவந்த பராசக்தி திரைப்படம் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடித்தது. தமிழகத்தின் அப்போதைய நிலையை தன் கூறிய எழுத்துக்களால் வெளிச்சம் போட்டு காட்டின கருணாநிதியின் எழுத்துக்கள். திரைப்பட வரலாற்றில் ஒரு பாட்டு புத்தகம் போல பராசக்தியின் வசன புத்தகம் விட்டு தீர்ந்தன. தூக்குமேடை நாடகத்தின் போது நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்களால் கருணாநிதிக்கு கலைஞர் எனும் பட்டம் தரப்பட்டது. இதே காலகட்டத்தில்தான் பெரியாருக்கும் அண்ணாவிற்கும் இடையே உரசல்கள் ஏற்பட தொடங்க ஆரம்பித்தன. கருணாநிதியும் தன் முரசொலி ஏட்டில் அண்ணா மற்றும் பெரியாரின் மோதல் போக்குகளை தணிக்கும் விதமாக எழுதினார். ஆனாலும் கருஞ்சட்டை விவகாரம், சுதந்திர தின கொண்டாட்டம் என நாளுக்கு நாள் பிரச்சனை முற்றி வந்த நிலையில் 1949 நிகழ்ந்தது அந்த சம்பவம். அதுதான் பெரியார் நாகம்மை திருமணம். 70 வயதான பெரியார் தன்னுடைய உதவியாளராக இருந்த 30 வயது மணியம்மையை திருமணம் செய்தார். இதனை பொருந்தா திருமணம் என குறிப்பிட்டு திராவிடர் கழகத்தில் இருந்து விலகிய அண்ணா தமிழ்நாட்டின் அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிற திராவிடர் முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார். அண்ணாவின் மானசீக தம்பியாக இருந்த கருணாநிதியும் திராவிடர் கழகத்தில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார். திமுக நடத்திய ராஜாஜியின் குலக்கல்வி திட்ட எதிர்ப்பு, தமிழர்கள் பற்றிய நேருவின் கருத்துக்கு எதிர்ப்பு, டால்மியாபுரம் ரயில் நிலையத்தை கள்ளக்குடி என பெயர் மாற்றுவது ஆகிய போராட்டங்களில் முன்னணியில் நின்றார் கருணாநிதி.
அதிலும் கள்ளக்குடி ஆர்ப்பாட்டம் அரசியல் உலகில் கருணாநிதியின் செல்வாக்கை உயர்த்தியது. இன்றும் கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி என்னும் பாடல் நாகூர் அனிஃபாவின் குரலில் திமுக நிகழ்வுகளில் ஒலிக்கிறது. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் கூடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. 1957 சட்டமன்ற தேர்தலில் திமுக முதல் முறையாக போட்டியிட்டது. அதில் குளித்தலை தொகுதியை கருணாநிதிக்கு ஒதுக்கினார் அண்ணா. அப்போது தொடங்கியது கருணாநிதியின் தேர்தல் வெற்றி. 2016 சட்டமன்ற தேர்தல் வரையிலும் தொய்வின்றி தொடர்ந்தது. இதுவரை தான் போட்டியிட்ட எந்த தேர்தலிலும் தோற்காதவர் என்னும் சாதனையை தன்னகத்தே வைத்துள்ளார் கருணாநிதி. 1963 ஹிந்தி எதிர்ப்பு போர் மீண்டும் தொடங்கியது. திமுக சூறாவளியாக களமிறங்கியது. அதையடுத்து 1965 ஆண்டு பிப்ரவரி 16 கருணாநிதி தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். பாளையங்கோட்டை தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கு கருணாநிதியை வந்து பார்த்த அண்ணா, என் தம்பி கருணாநிதி தனிமைச் சிறையில் இருக்கும் இந்த இடம்தான் யாத்திரை செய்ய வேண்டிய புண்ணிய பூமி என்றார். 1966 விருகம்பாக்கத்தில் திமுக தேர்தல் சிறப்பு மாநாடு நடைபெற்றது. 1963 கடற்கரை கூட்டத்தில் சொன்னது போல 10 லட்சத்தோடு கூடுதலாக 1 லட்சம் சேர்த்து 11 லட்சம் ரூபாயை அண்ணாவிடம் வழங்கினார் கருணாநிதி. அங்கு திமுக வேட்பாளர்களை அறிவித்த அண்ணா, சைதாப்பேட்டை என்று சொல்லிவிட்டு நிறுத்தியவர் வேட்பாளர் பெயர் கருணாநிதி என்று சொல்லாமல் 11 லட்சம் என்றார். கூட்டம் ஆர்ப்பரித்தது. கருணாநிதி கனவு கண்டது போல் திமுக 1967 தேர்தலில் ஆட்சியை பிடித்தது. அண்ணா முதலமைச்சர் ஆனார். அண்ணாவின் அமைச்சரவையில் 2வது இடத்தில் நாவலரும் 3வது இடத்தில் கருணாநிதியும் இடம் பிடித்தனர். திமுக ஆட்சியை கைப்பற்றியதும் அண்ணா ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது கருணாநிதி அண்ணாவை பார்க்க அவசரமாக வருவதாக அண்ணாவுக்கு தகவல் சொல்லப்பட்டது. அதை கேட்டு அருகில் இருந்தவர்களிடம், கருணாநிதி இப்போது வந்து போலீஸ் இலாக்காவை கேட்பார் பாருங்கள் என்று சொன்னார். அவர் சொன்னது போலவே அண்ணாவை சந்தித்த கருணாநிதி போலீஸ் இலாக்காவை கேட்டார். யோசித்து சொல்கிறேன் என்று கருணாநிதியிடம் பதில் சொன்னார் அண்ணா. பக்கத்தில் இருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டு, எப்படி சரியாக கருணாநிதி இதைத்தான் கேட்பார் என்று கணித்தீர்கள் என்று கேட்டபோது அண்ணா லேசாக புன்னகைத்தார். பொதுப்பணித்துறை கருணாநிதிக்கு ஒதுக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் பேருந்துகளை அரசுடைமையாக்கினார். வீராணம் திட்டத்துக்கு அடித்தளமிட்டார். அதுபோல் அண்ணாவே ஒருமுறை என்னை நன்றாக அறிந்தவர் கருணாநிதி, மற்றவர்கள் நான் என்ன மனநிலையில் இருக்கிறேன் என்று தெரியாமல் எதையாவது உளறி கொட்டி என்னிடம் திட்டு வாங்குவார்கள். ஆனால் கருணாநிதி நான் என்ன மனநிலையில் இருக்கிறேன் என்பதை சரியாக தெரிந்து கொண்டு, நான் யார் மீது எந்த விஷயத்தில் கோபமாக இருக்கிறேனோ அதில் தனக்கும் உடன்பாடு இல்லை என்பது போலவே கருணாநிதி பேசுவார். அதன் பிறகு என் கோபம் தணிந்ததும் அவருடைய கருத்தை ஆணித்தரமாக எடுத்துச் சொல்வார். அந்த அளவுக்கு தன்னை இந்த கழகத்தில் நன்றாக அறிந்தவர் கருணாநிதி என்றார். 1957 திமுகவின் முதல் சட்டமன்ற தேர்தலில் குளித்தலையில் நின்று வெற்றி பெற்றார் கருணாநிதி. 1962 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வென்ற கருணாநிதி சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரானார். 1967 அண்ணா தலைமையில் அமைந்த திமுக ஆட்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சரானார். முதல்வரான 2 ஆண்டுகளில் அண்ணா இறந்ததால் திமுகவில் அடுத்து யார் முதல்வர் என்னும் போட்டி ஏற்பட்டது. போட்டியில் அனுபவசாலியான நாவலர் நெடுஞ்செழியனை எதிர்த்த கருணாநிதி எம்ஜிஆர் போன்ற கட்சியின் முக்கிய உறுப்பினர்களின் ஆதரவினால் முதல்வரானார். முதல்வரான வேகத்தில் கைரிக்ஷா ஒழிப்பு திட்டம், இலவச கண்ணொளி வழங்கும் திட்டம் போன்ற சமூக நலத்திட்டங்களை கருணாநிதி நிறைவேற்றினார். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே கருணாநிதியால் கொண்டுவரப்பட்ட கைரிக்ஷா ஒழிப்பு திட்டமானது அதிமுக்கியமானதாகவே பார்க்கப்பட்டது. செல்வந்தர்கள் ரிக்ஷாவில் அமர்ந்து கொண்டு சக மனிதர்கள் இழுத்துச் செல்லும் முறையானது சமூக நீதிக்கு எதிரானது என்பதை கருணாநிதி நன்கு உணர்ந்தார். அதனால் கைரிக்ஷா முறையை ஒழித்து புது வரலாறு படைத்தார். நேராக சென்று கொண்டிருந்த கருணாநிதியின் வாழ்வில் எம்ஜிஆர் எனும் புயல் வீசத் தொடங்கியது. 1971 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வென்று கருணாநிதி 2வது முறை முதலமைச்சரானார். புதிதாக அமையும் திமுக அமைச்சரவையில் தனக்கு மருத்துவத்துறை ஒதுக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் நடிப்புக்கு முழுக்கு போட்டால்தான் அமைச்சர் பதவி என்று கூறி அக்கோரிக்கையினை கருணாநிதி மறுத்ததாக கூறப்படுகிறது.
இதனால் கட்சிக்குள் இருந்த கருணாநிதி மற்றும் எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. நாளாக கட்சிக்குள் மட்டுமே எரிந்து கொண்டிருந்த விவகாரம் பொதுவெளியில் வெடிக்கத் தொடங்கியது. 1972 திருக்கழுக்குன்றத்தில் நடந்த கூட்டத்தில் கட்சியின் கணக்கு வழக்குகளை பொதுவெளியில் வெளிவிட வேண்டும் என்று பேசினார். இதில் விந்தை என்னவென்றால் கட்சியின் பொருளாளரே அவர்தான். இதனைத் தொடர்ந்து கட்சியின் கட்டுப்பாட்டிற்கு குந்தகம் சாட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டு திமுகவில் இருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்டார். அக்டோபர் 17 அதிமுகவை தொடங்கினார் எம்ஜிஆர். எம்ஜிஆரின் அதிமுக முற்றிலும் அழிந்துவிட வேண்டும் என்று எப்போதும் கருணாநிதி நினைத்ததில்லை என்று அவருக்கு நெருக்கமானவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எம்ஜிஆரின் பிரிவில் டெல்லியின் சூழ்ச்சி இருந்தது என்று உறுதியாக நம்பினார் கருணாநிதி. அதற்கு காரணங்களும் இருந்தன. எம்ஜிஆர் டெல்லி வரை சென்று கருணாநிதிக்கு எதிராக ஊழல் புகார்களை கொடுத்தார். திண்டுக்கல் மக்களவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் வெற்றி பெற்றது கருணாநிதிக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. பல ஆண்டுகள் பசித்திருந்த நாட்களிலும் கூட தோளோடு தோள் சேர்ந்து பயணித்த கருணாநிதி எம்ஜிஆர் நட்பானது சிதைந்து இரு துருவங்களாக மாறி போகினர். எத்தனை வசனங்களை கருணாநிதி எழுதி கொடுத்து எம்ஜிஆர் வாசித்து நடித்திருப்பார். ஆனால் காலம் எழுதி கொடுத்த வசனத்தை இருவரும் வாசிக்க தொடங்கினர். காலம் எத்தனை விந்தைகள் நிறைந்தது. உலகமே ஒரு நாடக மேடை என்பார் ஷேக்ஸ்பியர். அந்த நாடகத்தில் கருணாநிதியும் எம்ஜிஆரும் சேர்ந்தே நடித்தனர். தங்களின் தோழமை உணர்வு, சகோதர பாசம் எல்லாம் அவர்கள் இருவரின் மனதிற்குள்ளேயும் இருந்தது. ஆனால் இருவரும் பிரிந்து பயணிக்க வேண்டும் என்பது மட்டும் காலம் அவர்களுக்கு கொடுத்த தண்டனையாகவே மாறிப்போனது. 1975 ஜூன் 25 நெருக்கடி நிலையை அறிவித்தார் பிரதமர் இந்திரா காந்தி. அதையடுத்து 24 மணி நேரத்தில் திமுக பொதுக்குழுவை கூட்டிய கருணாநிதி தன் கைப்பட ஒரு கண்டன அறிக்கையை எழுதினார். அதுதான் அதிகாலை 4 மணிக்கு அந்த பொதுக்குழுவின் தீர்மானமாக நிறைவேறியது. அதில் இந்திரா காந்தி சர்வாதிகாரத்துக்கான தொடக்க விழாவை நடத்தியிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தார் கருணாநிதி. அந்த அறிக்கையை தமிழகத்தின் மேக்னா கர்த்தா என்று இப்போதும் குறிப்பிடுவார் வைகோ. 1976 ஜனவரி 31 திமுக ஆட்சி முதன்முறையாக கலைக்கப்பட்டது. திமுகவின் மீது அராஜகம் கட்டவிழ்த்து விடப்பட்டது. முரசொலி மாறனையும் கருணாநிதியின் மகன் மு.க. ஸ்டாலினையும் போலீஸ் கைது செய்தது. மிசாவில் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார். திமுகவினரை சிறைக்குள் வைத்து செய்த சித்திரவதையில் ஸ்டாலினை கொலை செய்யும் அளவுக்கு போனது. அதை தடுக்க முயன்ற சிட்டிபாபு அடிபட்டே செத்து போனார். இருப்பினும் கருணாநிதி நெருக்கடி நிலை எதிர்ப்பில் பின்வாங்கவில்லை. 1977 எமர்ஜென்சி முடிவுக்கு வந்தது. ஆனால் அதே ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற தேர்தலில் எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்தார். அப்போது இருந்து 1989 வரை கருணாநிதியால் ஆட்சிக்கு வர முடியவில்லை. ஆனால் ஒவ்வொரு தேர்தலிலும் எம்ஜிஆருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார். 14 ஆண்டுகள் கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருந்ததற்காக பாராட்டப்பட்டார் கருணாநிதி. உள்ளாட்சி தேர்தல்களில் ஒரு நாளும் எம்ஜிஆரால் ஜொலிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு ஆட்சி கையில் இல்லாத போதும் திமுக என்ற கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார் கருணாநிதி. சட்டமன்றத்திலும் அரசியல் அரங்கிலும் கருணாநிதி எதிரிலிருந்து எழுப்பும் பிரச்சனைகளை மையமாக வைத்தே எம்ஜிஆர் ஆட்சி நடந்தது. 1977 ஆகஸ்ட் 8 இலங்கை தமிழர்களுக்காக பல லட்சம் பேரை திரட்டி பிரம்மாண்ட பேரணியை நடத்தினார் கருணாநிதி. 1981 செப்டம்பர் 15 இலங்கை தமிழர் விவகாரத்துக்காக எம்ஜிஆர் அரசு கருணாநிதியை கைது செய்தது. 1983 மத்திய மாநில அரசுகள் இலங்கை தமிழர் பிரச்சனையில் அக்கறை காட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி தன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக கருணாநிதியும் பேராசிரியர் அன்பழகனும் அறிவித்தனர். 1989 மீண்டும் கருணாநிதி முதலமைச்சரானார். அந்த காலகட்டத்தில்தான் பெண்களுக்கு சொத்துரிமை, அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீடு, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 20% தனி ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் இந்தியா இலங்கைக்கு அமைதிப்படை என்ற பெயரில் ராணுவத்தை அனுப்பி வைத்தது. தமிழர்களின் நலனை காப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட அமைதிப்படை இலங்கையில் தமிழர்களை கொன்று குவித்தது. ஒரு கட்டத்தில் இந்திய அமைதிப்படை இலங்கையை விட்டு வெளியேறியது. அது டெல்லி போவதற்கு முன் தமிழகம் வந்தது. அப்போது முதல்வராக இருந்த கருணாநிதி அமைதிப்படையை வரவேற்க போகவில்லை. தமிழர்களை கொன்ற இந்திய ராணுவத்தை வரவேற்க செல்ல மாட்டேன் என்றார் கருணாநிதி. அந்த பதில் டெல்லியிலும் இலங்கையிலும் அதிர்ச்சியாக பார்க்கப்பட்டது. ஆனால் அதன் பிறகு விடுதலை புலிகள் நடமாட்டம் தமிழகத்தில் இருப்பதாக சொல்லி திமுக அரசு 1991 மீண்டும் கவிழ்க்கப்பட்டது. ஈழத் தமிழர்களுக்காக 2வது முறை ஆட்சியை இழந்தார் கருணாநிதி. 1996 2001 ஆண்டு வரை மீண்டும் ஆட்சிக்கு வந்த கருணாநிதி பெண்களுக்கு உள்ளாட்சியில் 33% இடஒதுக்கீடு, தொழில் முனைவோருக்கு ஒற்றைச்சாளர முறை, டைட்டில் பூங்கா,
அருந்ததியினருக்கு 3% உள் இடஒதுக்கீடு, நெம்மேலி கடல் நீர் திட்டம், மெட்ரோ ரயில், ஒகேனக்கல் பரமக்குடி கூட்டுக்குடிநீர் திட்டம், உழவர் சந்தை, சமத்துவபுரம் ஆகிய முற்போக்கு திட்டங்களை கொண்டு வந்தார். 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாலும் திமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆனால் சாமர்த்தியமாக காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவை பெற்று ஆட்சியை 5 ஆண்டுகள் வெற்றிகரமாக நடத்தினார் கருணாநிதி. 2007க்கு பிறகு இலங்கையில் இறுதிப் போர் வலுவடைந்து கொண்டே போனது. அதன் அபாயத்தை உணர்ந்த கருணாநிதி 23 ஏப்ரல் 2008 இலங்கையில் அமைதி ஏற்படுத்த இந்தியா உதவ வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினார். ஈழத்தில் நடந்த இறுதிப் போரை நிறுத்த முதல்வர் என்ற எல்லைக்குள் கருணாநிதி முயற்சி செய்தார். 2008 டிசம்பர் 4 தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்துக் கொண்டு டெல்லி போனார் கருணாநிதி. பிரதமரை சந்தித்து மத்திய அமைச்சர் பிரணாப் முகர்ஜியை இலங்கைக்கு அனுப்பச் சொல்லி கேட்டுக் கொண்டார். அதன் பிறகு 28 மார்ச் 2009 மெரினா கடற்கரையில் அண்ணா சமாதியில் கருணாநிதி உண்ணாவிரதம் மேற்கொண்டார். தமிழர்கள் அழிவில் இருந்தனர். அப்போது ராஜினாமா செய்யலாம் என்ற முடிவுக்கு கருணாநிதி வந்தார். ஆனால் ராஜினாமா செய்தால் இப்போது கொடுக்கும் அழுத்தத்தை கூட மத்திய அரசுக்கு கொடுக்க முடியாது என்று கட்சிக்குள் சொன்னார்கள். அதையடுத்து மெரினாவில் உண்ணாவிரதம் இருந்தார் கருணாநிதி. ப. சிதம்பரம், பிரணாப் முகர்ஜி கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி உண்ணாவிரதத்தை கைவிட்டார். ஆனால் அவை இலங்கையில் எந்த நம்பிக்கையையும் தரவில்லை. அது கருணாநிதியின் தமிழர் தலைவர் என்ற இமேஜை கொஞ்சம் டேமேஜ் ஆக்கியது. 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வியடைந்தது. சட்டமன்றத்தில் 3வது இடத்துக்கு போனது. எம்ஜிஆர் காலத்தில் கூட கருணாநிதிக்கு இப்படிப்பட்ட இக்கட்டான நிலை உருவானதில்லை. 2016 சட்டமன்ற தேர்தலில் அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகவில்லை. திருவாரூரில் மட்டும் பேசினார். ஆனால் வெற்றி பெற்றார். திமுகவும் அதுவரை எந்த எதிர்க்கட்சியும் பெறாத அளவுக்கு 89 இடங்களை பெற்றது. ஆனால் அதன் பிறகு கருணாநிதியின் பேச்சும் எழுத்தும் நினைவாற்றலும் குறையத் தொடங்கின. அதனால் அவர் பெரும்பாலும் கோபாலபுரம், அறிவாலயம் மட்டும் வந்து போவதை வழக்கமாக்கிக் கொண்டார். நோய்வாய்ப்பட்டு வந்த கருணாநிதி நிலையில் 2018 ஆகஸ்ட் 7 அன்று மாலை 6:10 மணி அளவில் கருணாநிதியின் உயிர் பிரிந்தது. அவர் உடல் அவர் வாழ்ந்த கோபாலபுரம் இல்லத்திலும் ராஜாஜி ஹாலிலும் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டது. வாழ்நாள் முழுவதும் பொது வாழ்க்கையில் போராடியவர். முதுமையின் காரணமாக ஏற்பட்ட உடல்நலக் கோளாறுகளால் மருத்துவத்துடன் போராடினார் கருணாநிதி. இறந்த பிறகும் போராட வேண்டியிருந்தது. கருணாநிதியின் உடலை அடக்கம் செய்ய மெரினாவில் இடமில்லை என்று அரசாங்கம் மறுத்ததால் திமுக நீதிமன்றத்தை நாடியது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மெரினாவில் இடமொதுக்கி தரலாம் என்று உத்தரவிட்டது. வங்க கரையோரம் தன் அண்ணாவின் அருகிலே தானும் ஓய்வெடுக்கச் சென்றது அந்த சூரியன். ஊழல், குடும்ப ஆட்சி போன்ற குற்றச்சாட்டுகள் என பல்வேறு விதமான எதிர்ப்புகள் மற்றும் சறுக்கல்கள் இருந்தாலுமே அனைத்தையும் கடந்து தன்னிகரற்ற தலைவராக வாழ்நாளின் இறுதி வரை மக்களுக்காக உழைத்து கருணாநிதி திகழ்ந்தார் என்பதை எத்தமிழரும் மறுக்க முடியாது.